ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவில் சிறப்பு நிகழ்வாக இந்த இசைவெளி செய்தியை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நம் திருச்சபையின் போதகர், முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பயிற்சி போதகர், சபைக்குழு உறுப்பினர்கள், இறை மக்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறோம். இறைவன் தாமே நம்மோடு பேசும்படியாகவும் இந்த நிகழ்வின் முழு பொறுப்பையும் அவரே எடுத்துக்கொள்ளும்படியாகவும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தந்தையே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் ஐக்கிய சங்க ஆண்டு விழாவிலே இதுவரை பாதுகாத்த உமக்கு நன்றி. இப்போதும் சிறப்பு நிகழ்வாகிய இசைவெளி செய்தியில் திருமறை சுட்டிக்காட்டும் இறைவாக்கினர் ஒருவரின் வாழ்வு குறித்து தியானிக்க விளைகின்றோம். எங்களை பயன்படுத்தும் குற்றங்கள் குறைகளை தயவாக பொறுத்தருளும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல தந்தையே, ஆமேன். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரிகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரிகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருபியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருபியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். இந்த நாளிலே திருமறை சுட்டிக்காட்டும் இறைவாக்குனர் ஒருவரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த இறைவாக்குனர் யார் தெரியுமா? அவன் பெயர் யோனா. சொல்லாமல் போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான், தேவ சித்தத்திற்கு விலகி போனான், தனிமையாக தூங்க போனான், நினிவே தன்னை மறந்து போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான், நினிவே தன்னை மறந்து போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். கர்த்தர் கடலுக்கு அதிகாரி, பெருங்காற்றுக்கு கட்டளையிட்டார், இடரல் நீங்க யோனாவை எடுத்து கடலில் எறிந்தனரே, நினிவே தன்னை மறந்து போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான், நினிவே தன்னை மறந்து போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். கர்த்தர் கடலுக்கு அதிகாரி, கடலின் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தரின் சித்தப்படி செய்திடவே மீனும் யோனாவை விழுங்கியதே, நினிவே தன்னை மறந்து போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான், நினிவே தன்னை மறந்து போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். யோனா மனம் மாறி திரும்பினான்,
தர்சீசுக்கு கப்பல் ஏறினார். இந்த யோனா யார் தெரியுமா? அமிதா என்பவரின் மகன். நினிவே மாநகர மக்கள் நெறி கட்டவராய் வாழ்ந்து பாவசேற்றிலே உழந்து கொண்டிருந்தனர். ஆகவே அந்நகருக்கு அழிவு வரப்போகுது என்று அறிவிக்க கடவுள் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் இந்த யோனா. இந்த யோனாவை கடவுள் அழைக்கின்றார். தீர்க்கன் யோனாவே, உடனே நினிவேக்கு போ, அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு, அவர்கள் மனம் மாறட்டும். தீர்க்கன் யோனாவே, உடனே நினிவேக்கு போ, அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு, அவர்கள் மனம் மாறட்டும். நினிவே மக்கள் பாவம் செய்தார்கள், என்னை நோக செய்தார்கள். அவர்கள் பாவம் என் சமூகத்தில் வந்து எட்டி நின்றது. என் மகனே யோனாவே, என் மகனே யோனாவே, எழுந்து செல் நீ நினிவேக்கு, எழுந்து செல் நீ நினிவேக்கு. யோனாவே, நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போ. அங்கு அவர்கள் செய்கின்ற தீமைகள் என் கண் முன்னே வந்து குவிகின்றன. எனவே அழிவு வரப்போகின்றது என்று அங்குள்ள மக்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யோனாவோ ஆண்டவரிடத்திலிருந்து தப்பி ஓட எண்ணினார். ஏன் தெரியுமா? நினிவேக்கு செல்ல வேண்டுமென்றால் பல மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும். எனவே நினிவே நகரம் போக மனமற்றவனாய் ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள முயற்சித்தான். இந்த நேரத்தில் தான் என்ன செய்வது என்று யோசித்த யோனா யோப்பா பட்டணம் செல்கிறார். அங்கே துறைமுகத்தில் கண்ட காட்சி என்ன தெரியுமா? கப்பலே புறப்பட போகுது, தர்சீசுக்கு புறப்பட போகுது, உடனே எல்லோரும் ஏறுங்க. கப்பலே புறப்பட போகுது, கப்பலே புறப்பட போகுது, உடனே எல்லோரும் ஏறுங்க. கப்பலே புறப்பட போகுது, உடனே எல்லோரும் ஏறுங்க. ஆக பெரிய கப்பலே, ஆக சொகுசு கப்பலே, ஆக புறப்பட தயாராகுது. ஆக பெரிய கப்பலே, ஆக சொகுசு கப்பலே, ஆக புறப்பட தயாராகுது. தர்சீசுக்கு புறப்பட தயாராக நின்ற கப்பலில் ஏறி ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள தர்சீசு செல்ல முயற்சித்தார். இன்று நாம் ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள மறுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்க மறுக்கிறோம். பல்வேறு நிலைகளில் மோசேயைப் போல சாக்கு போக்குகளை சொல்கிறோம். இதை போலதான் யோனாவும் ஆண்டவரிடமிருந்து தப்பித்து கொள்ள கடமையை அல்ல தட்டி தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். உடன் சென்றவர்களின் பயணம் இவ்விதமாக அமைந்தது. பெரிய கப்பல் புறப்படுதே, எல்லோரும் கொண்டாடுவோம், நடனமாடி பாட்டு பாடுவோம். பெரிய கப்பல் புறப்படுதே, எல்லோரும் கொண்டாடுவோம், நடனமாடி பாட்டு பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
ஆனால் இத்தகைய சந்தோஷத்தை விரும்பாத யோனா மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க விரும்பினான். கடலில் பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கப்பலின் அடித்தட்டில் சென்று தூங்க ஆரம்பித்தான். இன்று நாமும் அப்படித்தான் ஆலய தொழுகைக்கு வருகிறோம், என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேசி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை கூறும்போது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் போதகர் மிகவும் கண்டிப்பானவர். ஆலய தொழுகை நடக்கும்போது யாரும் பேசக்கூடாது. பேசுவதை கண்டால் உடனடியாக பெயரை சொல்லிவிடுவார் அல்லது துணியின் நிறத்தை சொல்லிவிடுவார். அன்று ஒரு நாள் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது தங்கவடிவு என்பவர் பட்டு சேலை உடுத்திக்கொண்டு ஆலயம் வந்தார். கனகா என்பவர் பயபக்தியோடு தங்கவடிவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். தொழுகை தொடங்கிவிட்டது. கனகாவுக்கு ஒரு ஆசை, தங்கவடிவு கட்டியிருக்கும் பட்டு சேலை அழகாக இருக்கிறது, எந்த கடையில் வாங்கியிருப்பார், என்ன விலை இருக்கும் என்பதை கேட்க வேண்டும். ஆனால் எப்படி கேட்பது? போதகர் மீது பயம், திட்டிவிடுவாரோ என்ற ஆதங்கத்தில் இருக்கின்ற பொழுது கீர்த்தனை 303 இயேசுவே கிருபாசன பதியே என்ற பாடலை பாடுவோம் என்று போதகர் சொல்ல பாடலும் தொடங்கியது. இந்த கனகா அக்காவும் பாடலை கூடவே சேர்ந்து பாட ஆரம்பித்தார். தங்கவடியாலை பட்டு சேலை என்ன விலை, இந்த கனகா கேட்கிறேன் சொல்லு, தங்கவடியாலை பட்டு சேலை என்ன விலை, இந்த சேலை எங்கிருந்து வாங்கினாய் என்பதை நீ சீக்கிரமாய் என்னிடம் சொல்லிடுவாயே, இந்த சேலை எங்கிருந்து வாங்கினாய் என்பதை நீ சீக்கிரமாய் என்னிடம் சொல்லிடுவாயே, இதை போல நானும் ஒரு சேலை வாங்க வேண்டுமே, அந்த கடை எது என்று சொல்லிடுவாயே. நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று சிந்திப்போம். தர்ஷீஷை நோக்கிய பயணம் இனிதாக அமைந்து கொண்டிருக்க, மக்கள் மகிழ்ச்சி கடலில் பயணம் செய்து கொண்டிருக்க, கடல் அலையோ இறைய ஆரம்பித்தது. கடுங்காற்று, பெருங்கொந்தளிப்பு இவைகளால் கப்பல் ஆடத் தொடங்கியது. கப்பல் உடையுமோ என்ற பயத்தில் மக்கள் அலறத் தொடங்கினார்கள். கப்பலில் இருக்கும் சுமையை குறைப்பதற்கு தங்களுடைய பொருட்களை எல்லாம் கடலிலே எறிந்தார்கள். இந்த சூழலை சற்று மனக்கண் முன் நாம் கொண்டு வருவோம். 2017ஆம் ஆண்டில் ஓகி புயல் ஓங்கி வீசியது. அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது? நம் கண்முன்னே ஆசை ஆசையாய் நட்ட மரங்கள் காற்றினால் சாய்ந்தது. அப்போது நம்முடைய மனநிலை என்ன? அதே போன்ற நிலையை தான் அந்த மக்களும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த இக்கட்டான நிலையில் ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள்? அவரவர் கடவுளை நோக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், காற்றும் பலமாக அடிக்கிறதே, கப்பல் உடையும் தருணத்தில் நாங்கள் மடிந்து போக போறோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், காற்றும் பலமாக அடிக்கிறதே, கப்பல் உடையும் தருணத்தில் நாங்கள் மடிந்து போக போறோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், காற்றும் பலமாக அடிக்கிறதே. ஆனால் யோனாவு ஒன்றும் அறியாமல் கற்பனை கனவில் தூங்கிக் கொண்டிருந்தாள். கற்பனை என்கிற போது ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு பாட்டி தயிர் வியாபாரம் செய்து வந்தார். ஒரு நாள் வியாபாரம் செய்த களைப்பில் மரத்தடியில் வந்து பானையை கால் அருகில் வைத்திருந்த பாட்டி கற்பனை கனவு ஒன்று கண்டார். எப்படி என்றால், தயிர் விற்று கோழி
கற்பனை கனவில் இருந்த பாட்டி சந்தோஷத்தில் தயிர் பானையை காலால் எட்டி உதைக்க தயிர் பானையும் உடைந்து போனது. இன்று நமது கற்பனையும் இப்படித்தான் இருக்கிறது. இங்கு யோனா உறங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் யோனாவை தட்டி எழுப்பி, நாம் சாக போகிறோம், உன்னுடைய கடவுளை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாமும் அழிந்து போகாதிருப்போம் என்று கூறினார். கப்பலில் இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, என்ன தெரியுமா, சீட்டு நாமும் போட்டு பார்ப்போம், யார் மூலம் தீங்கு வந்தது என்று எல்லார் பெயரும் எழுதி போட்டு பார்ப்போம், யார் பெயர் வரும் என்று. சீட்டு நாமும் போட்டு பார்ப்போம், யார் மூலம் தீங்கு வந்தது என்று எல்லார் பெயரும் எழுதி போட்டு பார்ப்போம், யார் பெயர் வரும் என்று. சீட்டு போட்டு பார்ப்போம், இந்த தீங்கு யாரால் வந்தது, சீட்டில் யார் பெயர் வருகிறது என்று பார்ப்போம் என்று சொல்ல, சீட்டு போட்டதில் யோனாவின் பெயர் வந்தது. கப்பலில் இருந்தவர்கள் யோனாவை பார்த்து, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது, ஏன் வந்தது, உன் வேலை என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். நான் வேறு எபிரேயன், நான் வேறு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த ஆண்டவர் விண்ணக கடவுளை வழிபடுபவன் நான். நான் வேறு எபிரேயன், நான் வேறு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த ஆண்டவர் விண்ணக கடவுள் வழிபடுபவன் நான். நினைவுக்கு செல்லாமல் தப்பி ஓடி வந்தேனே, நினைவுக்கு செல்லாமல் தப்பி ஓடி வந்தேனே. நான் உயிருள்ள ஆண்டவரை வழிபடுவன், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு செல்ல வேண்டிய நான் தர்ஷீஷுக்கு ஓடி வந்தேன் என்று கூற, கப்பலில் இருந்த பயணிகளும் பயந்து நடுங்கினார்கள். ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடல் கொந்தளிப்பு அதிகமாகிக் கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அன்புள்ள யோனாவே, கடல் கொந்தளிப்பு அதிகம் அதிகமே, அன்புள்ள யோனாவே, கடல் கொந்தளிப்பு அதிகம் அதிகமே, பயமாக உள்ளது நாங்கள் இப்போது என்ன செய்யணும், பயமாக உள்ளது நாங்கள் இப்போது என்ன செய்யணும். யோனாவே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பதட்டத்தோடு கேட்க, அதற்கு பதிலாக, என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள், கொந்தளி படங்குமே, என்னை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள், கொந்தளி படங்குமே, கடலில் போட்டால் ஆபத்து நீங்கிடும், பிரச்சனை தீர்ந்து விடும், கடலில் போட்டால் ஆபத்து நீங்கிடும், பிரச்சனை தீர்ந்து விடும். என் நிமித்தம்தான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்தது என்பதை நான் அறிவேன், எனவே என்னை தூக்கி கடலில் போடுங்கள் என்று கூற, மக்கள் எல்லாம், ஆண்டவரே, இந்த மனிதருடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம்,
குற்றமில்லாத ஒருவரை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஆண்டவரே, உமது விருப்பத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறோம் என்று மன்றாடி யோனாவை கடலில் தூக்கி எறிந்தனர். கடலின் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கேட்டு பயணிகள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். பலி செலுத்தினார்கள். பொருத்தனையும் செய்து கொண்டார்கள். கடலில் வீசப்பட்ட யோனாவை பெரிய மீன் ஒன்று விழுங்கியது. 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே யோனா கஷ்டப்பட்டார். அந்த மீன் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்க்கன் யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தாங்க. என்ன காரணம்? தீர்க்கன் யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தாங்க. என்ன காரணம்? கீழ்ப்படியாமை, 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 கீழ்ப்படியாமை. ஆம், கீழ்ப்படியாமையினால் பல பிரச்சனைகள். புதிய ஏற்பாட்டில் இளைய மகன் தந்தைக்கு கீழ்ப்படியாததால் அவனுக்கும் கஷ்டம், தந்தைக்கும் கஷ்டம். தொடக்க கால பெற்றோர் கடவுளுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் மனுக்குலத்திற்கே கஷ்டம். ஏன்? நம்முடைய கீழ்ப்படியாமை இயேசு கிறிஸ்துவையே பலியாக்கியது. இங்கே யோனாவின் கீழ்ப்படியாமை கப்பலில் இருந்த மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. யோனாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. அத்துடன் கடவுளின் படைப்பாகிய மீனுக்கே கஷ்டத்தை கொடுத்தது. இன்று நாம் கீழ்ப்படியாமல் கடவுளை நோக செய்திருக்கிறோம் என்றால் மனம் திரும்புவோம். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி வேண்டினான். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம் வார்த்தை விட்டு பின்வாங்கி போனேன், உம் வார்த்தை விட்டு பின்வாங்கி போனேன். என்னை மன்னியும் கடவுளே, என்னை விடுவியும் கடவுளே, என்னை மன்னியும் கடவுளே, என்னை விடுவியும் கடவுளே. ஐயா, நான் உம் சமூகத்தை விட்டு ஓடியது தவறுதான். உம் சமூகத்திற்கு செவி சாய்த்து இருக்க வேண்டும். நானும் உம் சமூகத்தை விட்டு ஓடி சென்றேன். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும் என்று யோனாவின் கூக்குரல் சத்தத்தை கேட்ட தேவன் யோனாவை பார்த்து, உன் விண்ணப்பத்தின் சத்தம் கேட்டேன், உன்னை நானும் தெரிந்தெடுத்தேன். நினிவே மக்களை நல்வழிப்படுத்த நீ கலங்கிட வேண்டாமே. உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. உன் விண்ணப்பத்தின் சத்தம் கேட்டேன், உன்னை நானும் தெரிந்தெடுத்தேன். நினிவே மக்களை நல்வழிப்படுத்த நீ கலங்கிட வேண்டாமே. உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. மீனுக்கு கடவுள் கட்டளையிட அந்த மீன் யோனாவை கரையில் கக்கிவிட்டது. விடுதலை பெற்ற யோனா மகிழ்ந்தார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி
பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. மனம் மாறி எழுந்து சென்ற யோனா நினிவேக்கு சென்று அவர்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார். மனம் மாறிய நினிவே மக்களும் கடவுளுடைய கோபத்திலிருந்து தப்பித்து கொண்டார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, யோனாவை போல பல்வேறு சூழல்களுடைய கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டும் எச்சரிப்புகளை கேட்டும் கடவுளின் சத்தத்திற்கு செவிமடுக்காமல் பின்வாங்கி போனோம். கடவுளுடைய கோபம் நம் மீது சுமராமல் இருக்க சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி கோபத்திலே அழிந்து விடாமல் தப்பித்து கொள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், கடவுள் காட்டும் வழியில் நடப்போம். ஆமென். மங்களம் சதா, ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. அனைத்தும் படைத்தவா, உலகனைத்தும் காத்தவா, அனைத்தும் படைத்தவா, உலகனைத்தும் காத்தவா, இணையில்லா பிதாவு மக்கு மங்களம் சதா, இணையில்லா பிதாவு மக்கு மங்களம் சதா, மங்களம் சதா, ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா.